செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல ஒரு 11 ஸ்கொயர் ஃபீட்ல புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிராய்லர் கோழி பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய நிப்பிள் செயின் சிஸ்டம் மற்றும் நிப்பிள் ஃப்ளோட்டிங்கர் சிஸ்டம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்றைய காலகட்டங்களில் பிராய்லர் கோழி பண்ணை ஆரம்பிக்கக்கூடிய புதிய பண்ணையாளர்கள் ஒரு சிலர் பிராய்லர் கோழி பண்ணை பத்தி சரியான முறையில் தெரியாத நிலைமையில ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறதுனால லாஸ்டா வேலையை முடிக்கும் போது அதிக செலவத்தை ஏற்படுத்தும். இது எதனாலும் பார்த்தோம்னா என்னென்ன மெட்டீரியல் எடுக்கணும், எவ்வளோ காஸ்ட் வரும், இது எல்லாமே எங்கே எடுக்கிறது அப்படின்னு தெரியாத நிலைமையில ஆரம்பிக்கிறது தான். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு மயூரா இண்டஸ்ட்ரியுடைய நிப்பிள் செயின் சிஸ்டம் மற்றும் நிப்பிள் ஃப்ளோட்டிங்கர் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு சரியான தீர்வாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு புதுசாக ஒரு 14 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிராய்லர் கோழி பண்ணையாளரும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம். உங்களுடைய பேருங்கக்கா? என் பேர் சோபியா ஷஃபீக். ஓகேங்கக்கா. இப்போ உங்களுடைய இந்த ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு? நாரணாபுரம் அங்கித்தொழுவில் எங்கள் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. சரிங்கக்கா. இந்த பண்ணையோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்கக்கா? டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 பண்ணையா இருக்குங்க. சரிங்கக்கா. இப்போ இந்த பண்ணை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்கக்கா? கரெக்டாக ஒரு 3 months ஆச்சுங்க. 3 months ஆச்சு. ஆமாங்க. ஓகேங்கக்கா. இப்போ இந்த பிராய்லர் கோழி பண்ணை எடுத்துட்டா உங்களுக்கு மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தான். இப்போ நம்ம அந்த தண்ணி கோழி கொடுக்கறது மிக முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிங்கர் சிஸ்டம் இருக்கு, அடுத்து நிப்பிள் சிஸ்டம் இருக்கு. இந்த நிப்பிள் சிஸ்டத்துல விஞ்ச் சிஸ்டம் இருக்கு. ஆனா இதுல நீங்க செயின் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இது எதனால? நிப்பிள் சிஸ்டம் எடுக்கும்போது அது இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு கோழிக்கு ஏதாச்சும் ஒரு நோய் தாக்குதல் ஆகுது அப்படின்னு சொன்னா இன்னொரு கோழிக்கு ஆகாம இருக்கிறதுக்காக நாங்க நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்துறீங்க. ஓகேங்கக்கா. இப்போ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஞ்ச் சிஸ்டம் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல நம்ம அப்படியே மேலே தூக்கிற மாதிரி. ஆனா இது நீங்க செயின் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இது எதனால? காஸ்ட் எங்க கிட்ட அவைலபிள் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாமே பழகிக்கலாம் இந்த இதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லேபர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாங்க இதவே சூஸ் பண்ணி பண்ணோம். அதாவது நிப்பிள் சிஸ்டம் ஒரு அதிகமான பட்ஜெட்டுக்கு போகாம ஒரு மீடியமான பட்ஜெட்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இந்த விஞ்ச் சிஸ்டத்துக்கு பதிலா செயின் சிஸ்டம் செலக்ட் பண்ணா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியா வரும்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஓகேங்கக்கா. இப்போ இந்த நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்தினால உங்களுக்கு தண்ணியோட செலவு எப்படிங்கக்கா? ஃபர்ஸ்ட் டிங்கர் சிஸ்டம் பயன்படுத்தினா அதோட தண்ணியோட செலவு பிளஸ் இந்த நிப்பிள் சிஸ்டம் உங்களுக்கு தண்ணி எவ்வளவு சேவிங் ஆகுது? அதுல பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும் தண்ணி எங்களுக்கு. பட் இதுல வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியல. கரெக்டா நம்ம எவ்வளவு ஒவ்வொரு சிக்ஸும் இன்டேக் பண்ணுது அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் டேங்க்ல இருக்கிற அளவு லெவல் வச்சு. சரிங்க. இப்போ தண்ணியோட செலவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிப்பிள் சிஸ்டம் பெஸ்டா இல்ல டிங்கர் சிஸ்டம் பெஸ்டாங்கக்கா? நிப்பிள் சிஸ்டம் தாங்க பெஸ்ட். எதனாலங்கக்கா? இப்போ டிங்கர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கோழி அடியில போய் படுத்து தண்ணி வெறிய லீக் ஆகுது சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா இப்ப இந்த நிப்பிள் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றது இல்ல. அப்புறம் ஒர்க்கர்ஸும் அதுக்கு அதிகமா டைமிங் தேவைப்படாது நமக்கு. லேபர் டிங்கர் சிஸ்டம் அப்படினா உங்களுக்கு காலையில ஈவினிங் டைம் க்ளீன் பண்ணனும். நம்ம லேபர் உள்ள இருந்துட்டே இருக்கணும். இப்ப நிப்பிள்னா நம்ம பயப்படுற அவசியம் இல்ல. இப்போ இந்த நிப்பிள் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது எதனாலங்கக்கா? இது சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ் நிறைய மார்டாலிட்டி ஆகுது. அது இப்போ இந்த ஃப்ளோ ட்ரிங்கர் யூஸ் பண்ணும்போது நிப்பிள் சிஸ்டம்ல தண்ணி குடிக்கலினாலும் இதுல தண்ணி நமக்கு கீழே எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்ப அத நிறைய சிக்ஸ் குடிக்குது. எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்கும் போது மார்டாலிட்டி கம்மியாகும். மார்டாலிட்டி உங்களுக்கு கம்மியாகுது. ஓகேங்கக்கா. இப்போ இந்த செயின் சிஸ்டம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளோட்டிங்கர் இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கோழியோட ரிசல்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? பாத்தீங்கன்னா பேசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கோழி எல்லாம் உள்ள போய் வல்ட்டி அடிச்சு உள்ள விழுந்துருது. அந்த மாதிரி டைம்ல இந்த ஃப்ளோட்டிங் இந்த ட்ரிங்கர் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வரதில்ல. கிளீனிங்கும் ஈஸியா இருக்கு. மஞ்சி எல்லாம் எதுவும் உள்ள போய் விழுகிறது இல்ல. கிளீனிங் நார்மலா நம்ம டப்ஸ் கிளீன் பண்ற மாதிரி ஈஸியா கிளீன் பண்ணலாம். கோழி பிடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி அப்படியே கிளீன் பண்ணிருக்கீங்களா? ரிமூவ் பண்ணியே கிளீன் பண்ணிரலாங்க. அது ரிமூவபிளா ஈஸியா தான் கொடுத்திருக்காங்க கிளிப்ஸோட. அதனால ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஃப்ளோட்டிங் அதாவது நிப்பிள் சிஸ்டம் போட்டுமே நமக்கு அதுல ஃபெயிலியர் ஆனா வெயில் அதிகமா இருக்கிற டைம்ல நீங்க கண்டிப்பா இந்த ஃப்ளோட்டிங்கர் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டிங்கர் யூஸ் பண்ணலாம். பேசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய எங்களுக்கு மார்டாலிட்டி ஜாஸ்தி ஆச்சு. அந்த டைம்ல இந்த ஐடியாவை நாங்க யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஃப்ளோட்டிங்கர் பயன்படுத்தும்போது உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குங்கக்கா? ரிசல்ட் நல்லா இருக்கு. நிறைய தண்ணி குடிக்குது சம்மர் டைம்ல. அப்போ அதோட தொண்டை ஃபுல்லாமே தண்ணி நினைச்சு போறதுனால மார்டாலிட்டி கம்மியா இருக்கு. ஓகே. இப்போ நிப்பிள்ல குடிக்கிறது ஃப்ளோட்டிங்கர்ல அதிகமா குடிக்குதா இல்ல நிப்பிள்ல அதிகமா குடிக்குமா தண்ணி? இல்ல ஃப்ளோட்டிங்கர்ல தான் அது அதிகமா குடிக்கும். ஆமாங்க. ஓகே. இப்போ இந்த ஃப்ளோட்டிங்கர் நீங்க பயன்படுத்துறது எந்த அளவுக்கு அந்த ஸ்டோரேஜ்?
ஸ்டோரேஜ் வந்து சிக்ஸுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. 150 ml 250 ml ½ லிட்டர்னு. நம்ம சிக்ஸ் இருக்கும்போது 150 ml யூஸ் பண்ணிக்கலாம். 20 டேஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ½ லிட்டரோட இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணிட்டு மாதிரிங்களா இல்ல அதே யூஸ் பண்ணுவீங்க? ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ½ லிட்டரோட யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்கா. இது வந்து எத்தனை அடிக்கு ஒன்று யூஸ் பண்ணணும்? இது ஜிக்ஸாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 5 அடிக்கு ஒன்று அந்த மாதிரி நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி மாட்டிக்கலாங்க. 5 அடிக்கு 10 அடிக்கு அந்த மாதிரி. ஓகேங்கா. சரி ஓகேங்கா. இப்போ இந்த நிப்பிள் சிஸ்டம் இந்த பவுண்டி ஃபார்ம் டோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எங்க எடுத்தீங்க உங்களோட பண்ணைக்கு? நாங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்மே மயூரா இண்டஸ்ட்ரீஸ்ல தான் எடுத்தோம். நாங்க உடுமலை பிரான்ச்ல எடுத்தோம். அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. நாங்க எல்லாமே விசாரிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட பரவாயில்ல காஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடுத்தோம். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் எப்படிங்கா? குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. அவங்களே வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க. சரிங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் 2 ஷெட்டுக்குமே வந்து அவங்க ஒரு 2 டேஸ்க்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்கா. இதோட வர்க் எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா? அவங்களோட சர்வீஸ் எப்படி? எல்லாமே சர்வீஸ் சூப்பரா தான் இருக்கு. அவங்க எந்த டவுட் கேட்டாலும் டைமிங்ல பாக்குறது இல்ல. நான் எங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து லேபர் வந்து 1 மந்த் அப்புறம் தான் வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து எதை எப்படி யூஸ் பண்ணணும், இப்ப ஏதோ ஒரு நிப்பிளே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம இன்னொன்னு மாத்தணும், எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற வரைக்கும் அவங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாகர் முதற்கொண்டு அவங்களே எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இப்போ மயூரா இண்டஸ்ட்ரி என்ன எடுத்துக்கிறீங்க? நாங்க ஃபாகர், நிப்பிள், அப்புறம் கப்ஸ், டர்போ கப்ஸ், ஃபீடிங் கப்ஸ் எல்லாமே சிக்ஸுக்கு தேவையான எல்லாமே அங்கதான் எல்லாமே எடுத்துக்கிறீங்க. ஓகேங்கா. ஓகே, இப்போ இந்த நிப்பிள் சிஸ்டம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? நாங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி பண்ணோம். ஒரு 3.5 months ஆச்சு. ஓகே. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இது வரைக்கும் எவ்வளவு பேட்ச் எடுத்துக்கிறீங்க? நாங்க ஒரு பேட்ச் எடுத்துக்கோம். செகண்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குங்க. இதுல உங்களுக்கு மெட்டீரியல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எப்படி? இல்லங்க, இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லங்க. நிப்பிள் ஏதாவது டிராப் இருக்குங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிப்பிள் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோழிகள் கொத்தி பிடிக்கும் போது அதிகமா டிராப் ஆக ஆரம்பிக்கும், அது மஞ்சி நிலைய ஆரம்பிக்கும். அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்ல. ஏதோ 1-2 லூஸ் ஆச்சுனாலும் அது எப்படி டைட் பண்ணுங்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்மளே அதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இப்ப வரைக்கும் ஏதாவது டிராப் வரது ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்லங்க, டிராப்ஸ் எல்லாம் எதுவும் வரது இல்லங்க. ஓகே. அப்படி டிராப் வர டைம்ல நீங்க எது மாதிரி க்ளீன் பண்றீங்க? அதையா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி நம்ம உள்ள ஏதாவது டஸ்ட் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தட்டிட்டு போட்டோம்னா அது ஸ்டாப் ஆயிருதுங்க. இது நம்ம அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வராது அப்படி தானே? ஆமாங்க, கண்டிப்பா. இதுவரைக்கும் ஒரு 11 ஸ்கொயர் ஃபீட் பிராய்லர் கோழி பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள மயூரா இண்டஸ்ட்ரிய நிப்பிள் செயின் சிஸ்டம் மற்றும் நிப்பிள் ஃப்ளோட்டிங்கர் சிஸ்டம் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ புதுசா ஆரம்பிக்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு கண்டிப்பா இந்த நிப்பிள் சிஸ்டம் போடலாமா, அப்படி நிப்பிள் சிஸ்டம் போட்டா கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கு. இதெல்லாம் எதனாலனா நாளுக்கு நாள் வெயிலோட தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி வெயிலோட தாக்கம் அதிகமானால பிராய்லர் கோழி பண்ணையில அதிக அளவு இறப்பு விகிதத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம வெயில் காலகட்டங்கள்ல கோழி குடிக்கூடிய தண்ணியோட அளவு மிக குறைவாக இருக்கும். பிராய்லர் கோழி பண்ணைகளை நம்மளுக்கு செலவு குறைக்கூடிய வகையில நம்மளுக்கு செயின் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு வேலையை குறைக்கூடிய வகையில நிப்பிள் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்ம கோழிகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய வகையில நம்மளுக்கு நிப்பிள் ஃப்ளோட்டிங்கர் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே மயூரா இண்டஸ்ட்ரியோட டோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். இவங்களோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அதை தொடர்ந்து 8 இடங்கள்ல பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பண்ணைகளின் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் சரியான முறையில் பண்ணைக்கு தேவையான நிப்பிள், ஃபாகர், ஆட்டோஃபேர் இப்படி பண்ணைக்கு தேவையான அனைத்து உபகரணம் கொடுத்து ஒரு சரியான முறையில் அமைச்சு தராங்க. உங்களில் யாராவது புதுசாக பிராய்லர் கோழி பண்ணி ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதோட கான்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இந்த 11 ஸ்கொயர் ஃபீட் உடைய பண்ணையுடைய அமைப்பு மற்றும் பண்ணையாளருடைய அனுபவத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.